ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வருடமாகவும் பணச்சேர்க்கையை அதிகரிக்கும் வருடமாகவும் இந்த வருடம் அமைகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேலன்ஸ் ஏறிண்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி செல்வப்பெருக்கு, நிறைய சொன்னது பணச்சேர்க்கைங்கிற மாதிரியே செல்வங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம், அதே மாதிரி வீடு, வாகனங்கள், நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய வீட்டு பொருட்கள் இது எல்லாமே இந்த வருடம் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிச்சயம் நடைபெறும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள்லாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்கள். செய்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தங்கையினுடைய பெண்ணையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு இவங்களையெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டினுடைய சகோதரியோ இல்லை ஃப்ரெண்டுக்கு தெரிந்தவர்களோ, இது மாதிரி இருக்கக்கூடிய சொந்தத்திலேயே நிறைய பெண்கள் கிடைத்து அவர்களுக்கு திருமணம். பெண்களாக இருந்தால் சொந்தத்திலேயே பையன் கிடப்பான். அது மாதிரி பையன் கிடச்சி அவங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை நிச்சயமாக பிறக்கும். இந்த வருடம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உள்ளது. மருத்துவ முறையில் முயற்சி செய்தாலும் குழந்தை நிச்சயம் பிறக்கும். அடுத்தது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உள்ளது. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் வெளிநாட்டு வேலையானது நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களது மனைவியால் லாபம் உண்டாகும். ஒன்று, மனைவி வழியிலேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் வரும். இல்லைன்னா மனைவிக்கு வேலை முயற்சி செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். மனைவி வேலைக்கு போய் சம்பாத்தியம் கொடுத்தாலுமே மனைவி வழி சொத்து தான், அது மனைவியால் லாபம் தான். இல்லை உங்களுடைய வீட்டில் ஏதான முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அது எல்லாமே நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா அது மனைவியுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்தால்தான் அது நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களது மனைவி இந்த வருடம் நடந்து கொள்வார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கல்வியில் நல்ல மேன்மை உண்டாகும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான பொறுப்பு, பதவி எல்லாமே இந்த வருஷம் கிடச்சிடும். அவங்க எந்த விதமான ஒரு மேல் கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய விருதுகள்லாம் இருக்குது. அதில் உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய திறமைக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த வருடம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது விருதுகளை அறிவிப்பார்கள். அல்லது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ சம்பாவனை கிடைக்கும், ஒரு மாலை மரியாதைகள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ட்ரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கூட்டு தொழில், எல்லாரும் சேர்ந்து 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல முன்னேற்றமான வருடமாக அமையும். வியாபாரத்திலும் நல்ல லாபம் உண்டாகும். என்ன விதமான வியாபாரம்னாவே சிறு லெவலில் இருக்கிறது தான். அந்த வியாபாரிகள் எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை
அடைவார்கள். அது மாதிரி சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன முதல்லையே ஒரு முறை திருமணம் நடந்து அது விவாகரத்து ஆகிடுத்து, திருப்பி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலும், இல்லை எனக்கு கணவனை நான் இழந்துட்டேன், இல்லை மனைவியை இழந்துட்டேன், இருந்தாலும் நான் ரெண்டாவது திருமணம் செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னாலும் அவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது உங்களுடைய குழந்தைகளது கல்வியில் முன்னேற்றம், குழந்தைகள் ஏதாவது நிறைய அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரலாம், என்ன அவனை பெருமையாக பேசலாம். குழந்தையை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நல்ல குழந்தை நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பெருமைப்படுத்தி அவனை கௌரவப்படுத்தி அவன் கௌரவத்தினால உங்களுடைய கௌரவம் மேலோங்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் நல்ல லாபம், எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடன கலைஞர்கள், சினிமாவில் வேலை பார்க்குறவங்க மற்றும் நடிகர்கள், என்ன அடுத்தது சங்கீத கலைஞர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லர்கள், விவசாயிகள், மீனவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், சமையல் தொழில் செய்பவர்கள், என்ன அதே மாதிரி ஹோட்டல் தங்கும் இடம் வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஹோட்டல்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வர மர வியாபாரிகள், என்ன மரத்தை அறுத்து வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மர வேலைகள் செய்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் பூ பழ வியாபாரிகள், இனிப்பு கடைக்காரர்கள், இவர்கள் எல்லாமும் அதே மாதிரி டியூஷன் சென்டர் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் சின்ன சின்னதாக டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமும் நல்ல லாபமானது இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி ஆடு மாடு கோழி, என்ன குதிரை, இது மாதிரி கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், வளர்த்து அதை வியாபாரமாக விற்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல ஒரு லாபமானது இந்த வருடம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன விஷயம்னா, வேலைக்கு நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வேலை நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சில சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம், இதெல்லாம் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். உடல்நிலையில் சில கவனம் உங்களுக்கு தேவையானதாக இருக்குது. பித்த சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வயிறு குமட்டல், வாந்தி வர்றது, இது மாதிரியான விஷயங்கள், தலை சுற்றுதல், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமாக சில சின்ன அறுவை சிகிச்சையோ இல்லை வயத்தில் ஏதான பிரச்சனையோ வயிறு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுடைய இந்த வருஷ பிரச்சனையை தவிர பாக்கி இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக உங்களுக்கு 80% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் 20% சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய உடல்நிலையையும் உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் போரும். மற்ற அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளுமே உண்டாகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.